நிறைய பேர் நான் என்ன மருந்து அடிக்கிறேன்னு கேட்குறீங்க. நான் அடிக்கிறது இதுதாங்க, ஆக்டோ பயோனி பயோ பிளான் ப்ரொடெக்டர். கம்ப்ளீட்டாக பயோ தான். ஸோ இது வந்து நம்ம வந்து 5 லிட்டர்ஸ்க்கு 1.5 மூடி நான் ஊற்றுவேன். இங்கே பாருங்கள், இது நல்லா இருக்குது. பட் இது ஜஸ்ட் பயோ தான், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதுதான் வந்து ஒரு 5 லிட்டருக்கு வந்து ஒரு 1.5 மூடி எடுத்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நான் இதில் ஊற்றிட்டு ஃபுல்லாக இது பண்ணி பம்ப் பண்ணிட்டேன். பம்ப் பண்ணதுக்கப்புறம் இங்கிட்ட அப்படியே அடிக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுடலாம். இது பயோ தான், ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நீம் ஆயில் தான் நான் வந்து கண்டினியூஸாக விட்டுட்ருக்கேன். மற்றபடி இதை தவிர்த்து நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. சத்துக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது டிஏபி, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் வாட்டர், அதாவது ஃபிஷ் கழுவுற வாட்டர், எக்ஷெல்ஸ் தான். வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி கவு மேன்யூர். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே நான் அடித்து விட்டுட்டேன் நல்லா. அது மாதிரி கொஞ்சம் நிழல் படுற மாதிரி இருந்தது, கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த தக்காளியுமே வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா, அதுவே குட்டி தொட்டி. அது நீங்கள் பாருங்கள், ரோஸை வளரவே விட மாட்டேங்குது. ஸோ இது என்னன்னாலும் பரவாயில்ல, நான் இதை வந்து வேறு தொட்டிக்கு மாற்றி தான் ஆகணும். இதையும் கீழே தொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு எப்படியாவது வைக்கணும். பாருங்கள், இது வந்து கோல்டன் ஆரஞ்ச். இதை நான் எப்படி கட் பண்ணிட்டேன் பாருங்கள், கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இது என்ன ஆச்சுன்னா, போன வாட்டி வந்து கீழே விழுந்துருச்சு, அப்படியே கொத்தாக பூத்து தொங்கிருச்சு. ஸோ வந்து நான் வேறு ஒரு இடத்துல இருந்து கிளை வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது வர்ற வரைக்கும் பேசாமல் கட் பண்ணி விட்டுலான்னு நினைக்கிறேன். ஹைட்டாக வரணுங்க. ஹைட்டாக வரலன்னா நம்ம மாடியில் வைக்கும் போது ஃபங்கஸ் வரதான் செய்யும். ஏன்னா இப்போ பாருங்கள், இப்படி வருது அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து கிளை உரசும், ஷேட் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம ஒழுங்காக ஹைட்டாக வளர்க்குறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அதனால் நான் இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன். பலூன் ரோஸையுமே இங்கே பாருங்கள் எப்படி ஆக்கி விட்டுட்டேன்னு. எவ்வளோ பெரிய மரமாக இருந்தது, கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன். இங்கே கஷ்டமாக தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, நமக்கு டெரஸில் தான் வச்சுருக்கோன்றதால ஒரு அளவுக்கு தான் நம்மளால் வளர்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி வளர்ந்தால் பரவாயில்லைங்க. இப்படி ஹைட்டாக போனால் பரவாயில்ல. இப்படி சைடில் விழுந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக பூ பூக்கும் போது அப்படி தொங்கிடுது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கரெக்டாக வளர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டில் தான் எடுக்க போகிறோம். இப்போ நான் பறிச்சதுலேயுமே இன்னும் 2 ரோஸ் இருக்குது. இது வந்து இங்கே பார்த்தீங்களா, அழகான ஒரு ஆனியன் ஃப்ளவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங். பாய்.